தூக்கம் என்பது மௌத்துடைய சகோதரன். நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் தூங்குகிற போது ஒரு முஸ்லிமான ஒரு மனிதனுக்கு நம்ம மௌத்துக்கு தயாராகிற மாதிரியே தயாராக வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்கிறது. நம்ம அதெல்லாம் மறந்துட்டு தான் தூங்குறோம். இன்றைக்கு நம்மட வாழ்க்கையில நம்ம தூங்குற தூக்கம் நமக்கு தெரியும், பெல் வச்சா எழும்பிடுவோம் அப்படின்னு. ஆனா அல்லாஹ் சொல்றான் அந்த தூக்கம் என்பதே மௌத்து என்று சொல்கிறான். நம்ம தூங்குற நேரமே நம்மட உசுறுகள் எல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் போகிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதீ ஹலககும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பத்த மின்ஹுமா ரிஜாலன் கதீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வ கூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் ذُنُوبَكُمْ ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் வல்ல அல்லாஹுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டுமென்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் இன்றெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்துவிட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்றைக்குமே மறக்க முடியாத என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும், இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் தனிமை, கூட்டம், குடும்பம் எதுவாக இருந்தாலும் என்னையும் உங்களையும் படைத்து என்னுடைய உள்ளத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் மறைத்து வைத்திருக்கிற அத்துணையையும் மறைந்து கொண்டு அவதானித்து கொண்டு கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த படைத்த ரப்புல் ஆலமீனை எல்லா சந்தர்ப்பத்திலும் அவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், நான் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்ற பய உணர்வோடு இறையச்சத்தோடு நடந்து கொள்ளுமாறு முதலில் அடியேனுக்கும் அடுத்ததாக தாங்களுக்கும் தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்கின்றேன், இறை கட்டளை பிறப்பிக்கின்றேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் என்னையும் உங்களையும் ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த உலகத்தில் நல்லவர்களாக, அவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக, அவனுடைய கடமைகளை நிறைவேற்றியவர்களாக, அவனுடைய விலக்கல்களை இந்த உலகத்தில் தவிர்ந்து வாழ்ந்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் என்னையும் உங்களையும் படைத்து இந்த உலகத்துக்கு மேலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் வாழச் செய்திருக்கிறான். கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உலக வாழ்வை ஒரு மனிதன் முடித்து கொண்டு மறுமையுடைய வாழ்வுக்கு அவன் போகிற போது இந்த உலக வாழ்வை அவன் எப்படி பயன்படுத்தினானோ கழித்தானோ அதே போன்று நாள மறுமையில் அவன் நிச்சயமாக நல்ல முறையில் அவன் கழித்திருந்தால் அவன் சுவர்க்கத்தையும், இறைவனுக்கு மாற்றமான முறையில் அவன் இந்த உலக வாழ்வை கழித்திருந்தால் அந்த சுவர்க்கத்துக்கு மாற்றமான நரகத்தையும் நிச்சயமாக என்ன செய்வான், அவன் அங்கே கண்டுகொள்வான் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலும் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட தூதரின் ஊடாகவும் இந்த மனித சமூகத்துக்கு அவ்வப்போது அல்லாஹு தாலா ஞாபகமூட்டி கொண்டே இருக்கிறான். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் ஒரு சராசரியாக ஒரு மனிதனுக்கு ஒரு 60 வருஷம் ஆயுள் கொடுக்கப்பட்டிருக்குது என்றால் அந்த 60 வருஷத்தில் ஒரு மனிதன் இரவிலும் பகலிலும் ஒரு நாளைக்கு அவன் 8 மணித்தியாலம் அவன் தூங்குகிறான் என்றால் அவனுடைய 60 வருஷத்திலும் ஒரு நாளைக்கு
இரவிலும் பகலிலும் 8 மணித்தியாலம் தூக்கத்தில் கழித்திருக்கிறான் என்றால் அவனுக்கு வழங்கப்பட்ட 60 வருஷத்தில் 20 வருஷத்தை அவன் தூக்கத்தில் கழித்திருக்கிறான் என்பது அடையாளம். 20 வருஷத்தை 60இல் 20ஐ அவன் என்ன செய்திருக்கிறான்? தூக்கத்தில் கழித்திருக்கிறான் என்பது அடையாளம். அந்த 40 வயது தான் மிச்சமாக இருக்கிறது, 40 வருஷம்தான் மீதியாக இருக்கிறது. அந்த 40 வருஷத்துக்குள் தான் அவனுடைய சின்ன பருவம், அவனுடைய விளையாட்டு, அவனுடைய வேடிக்கைகள், அவனுடைய படிப்பு, அவனுடைய உயர்வு, அவனுடைய தாழ்வு, அவனுடைய திருமணம், அவனுடைய இன்பம், அவனுடைய துன்பம் அத்துணையும் அந்த 40 வயதுக்குள் தான் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஒரு 20 வருஷத்தை இந்த உலக வாழ்வுக்காகவும் உழைப்புக்காகவும் தன்னுடைய சந்தோஷத்துக்காகவும் கழித்தால் அங்கால இன்னும் ஒரு 20 வருஷம். அந்த 20 வருஷத்திலும் நாம் எவ்வளவு இறைவனை நெருங்குகிறோம், வணங்குகிறோம், கட்டுப்படுகிறோம் என்று பார்த்தால் கூட்டி கழித்து இறைவன் தந்த இந்த வாழ்வை நாம் எப்படி கழித்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொண்டால் அல்லாஹுக்காக செய்கின்ற கடமைகளில் நானும் நீங்களும் குறைவுள்ளவர்களாகத்தான் இருக்கிறோம். இல்லாம ரஹிமல்லா, அல்லாஹ் அருள் செய்த நல்லவர்களை தவிர. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இருக்கிற போது நபித்தோழர்கள் கேட்கிறார்கள், யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்தில் தூங்குவார்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்னௌம் அகுல் மௌத், தூக்கம் என்பது மௌத்துடைய சகோதரன், தூக்கம் என்பது மௌத்துடைய சகோதரன். லா யமூத்து அஹ்லுல் ஜன்னா, சுவர்க்கவாதிகள் யாருமே என்ன செய்ய மாட்டார்கள், சுவர்க்கத்தில் தூங்க மாட்டார்கள் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சஹீஹ் அல் ஜாமி என்று சொல்லுகிற கிதாபிலே 6808வது செய்தியாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸை சஹீஹ் என்று சொல்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலக வாழ்க்கை என்பது களைப்போடும், இந்த உலக வாழ்க்கை என்பது கவலைகளோடும், இந்த உலக வாழ்க்கை என்பது நோய்களோடும், இந்த உலக வாழ்க்கை என்பது துன்பங்களோடும் துயரங்களோடும் இரண்ட கலந்துதான் கழிக்க வேண்டியிருக்கிறது. சுவர்க்கம் என்பது வித்தியாசமான ஒன்று. அந்த சுவர்க்கத்தில் சுவர்க்கவாதிகள் யாருமே தூங்க மாட்டார்கள். ஏன் சுவர்க்கத்தில் தூங்க மாட்டாங்க அப்படி என்று கேட்டால், சுவர்க்கம் என்பது ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. அல்லாஹ் தஆலா அந்த சுவர்க்கத்தில் களைப்பை வைத்திருக்க மாட்டான், அந்த சுவர்க்கத்தில் சோர்வை வைத்திருக்க மாட்டான். ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் சாப்பிடுறான் என்றால் அது பலமா பலவீனமா? ஒரு மனிதன் சாப்பிடுறான், நல்லா சாப்பிடுறான் என்றால் அது பலம் அல்ல, அது பலவீனம். ஒரு மனுஷன் நல்லா தூங்குறான் என்றால் அது பலம் அல்ல, அது பலவீனம். ஒரு மனுஷன் தூங்காமல் இருக்கிறான் அப்படின்னா அது பலம். ஒரு மனிதன் சாப்பிடாம இருக்கிறான் அப்படி என்றால் அது பலம். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா பலமானவன். அவனுக்கு சிறு தூக்கம் கிடையாது, பெருதூக்கம் கிடையாது. அவன் சாப்பிட மாட்டான், அவன் உண்ண மாட்டான், அவன் உறங்க மாட்டான். இது அல்லாஹுவை பொறுத்தது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்தில் தூங்க மாட்டார்கள் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ற வாழ்க்கை என்பது ஒன்று அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர வீணான வேடிக்கையான பாவமான காரியங்களில் பெரும்பாலான காலங்கள் கழிகிறது. இன்னும் ஒன்று தூக்கத்தில் மறுகாலங்கள் கழிகிறது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை அல்லாஹு தஆலா சின்ன பருவத்தில இருந்து அல்லாஹு தஆலா பாதுகாக்கிறான். அல்லாஹு தஆலா சின்ன பருவத்தில இருந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு சில அற்புதங்களை கொடுத்து சில ஆச்சரியங்களை காட்டி அல்லாஹு தஆலா பாதுகாக்கிறான். அதனால தான் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா கொஞ்ச நேரம் தூங்குவாங்க, பெரும்பாலான நேரங்களில் எழும்பி இறைவனை வணங்குவாங்க. நம்மட வாழ்க்கையை பார்த்தோம்னா நம்ம பெரும்பாலான நேரங்களில் தூங்குறோம், குறைவான நேரங்களில் எழும்பி இறைவனை வணங்குகிறோம். ஆனால் இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை சின்ன காலத்தில இருந்து துப்புரவாக, சின்ன காலத்தில இருந்து அற்புதமாக, சின்ன காலத்தில இருந்து பாதுகாப்பாக அல்லாஹ் தஆலா வளர்க்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹீஹுல் முஸ்லிம் 4574வது செய்தியாக முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னி லா ஆரிஃபு ஹஜரம் பிமக்கா, மக்காவிலே எனக்கு ஒரு கல்லை தெரியும், எனக்கு ஒரு கல் இருக்கிறது, அந்த கல்லை எனக்கு தெரியும். மக்காவிலே இருக்கக்கூடிய ஒரு கல், கான யுசல்லிமு அலைய,
அந்த கல் நான் சின்ன பருவமாக இருக்கிற போது, எனக்கு நுபுவத்து கிடைப்பதற்கு முன்னர், நான் போற போதும் வார போதும் அந்த கல் என்னை பார்த்து சலாம் சொல்லும். அந்த கல் நான் போற போது என்னை பார்த்து சலாம் சொல்லுகிற அளவுக்கு மக்காவில் ஒரு கல் இருந்தது. இன்னி லா அரிஃபுல் ஆன், அந்த கல்லை நான் இப்போதும் எங்கே இருக்கிறது என்பது எனக்கு தெரியும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சின்ன பருவத்திலே இருந்து அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதருக்கு சில அற்புதங்களை கொடுக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து கொஞ்ச காலத்திலேயே தாயை விட்டு ஒரு கிராம பகுதிக்கு போய் தண்ட தாயிடத்தில் பால் குடித்து வளராம இன்னுமொரு தாயிடத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் குடித்து வளர்றாங்க. அந்த காலத்தில் அப்படி ஒரு வழக்கமும் பழக்கமும் அந்த சமூகத்தில் இருந்துச்சு. அப்ப நிறைய பிள்ளைகள் அப்படியான பால் குடி தாய்மார்கள் அந்த பிள்ளைகளுக்கு இருந்துச்சு, ரசூலுல்லாவுக்கும் இருந்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன பருவத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயது ஒத்த பிள்ளைகளோடு சேர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் விளையாடி கொண்டிருக்கிறாங்க. விளையாடி கொண்டிருக்கிற போது, இது முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட சஹீஹான ஹதீஸ். அப்ப விளையாடி கொண்டிருக்கிற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வராங்க. வந்து ஃபஷக்க அன் கல்பிஹி, அல்லாஹ்வுடைய தூதரை பிடிச்சு அப்படியே நெஞ்ச பிளக்குறாங்க. ரசூலுல்லாவை பிடிச்சு அப்படியே நெஞ்ச பிளக்குறாங்க. நெஞ்ச பிளந்து, நம்ம சும்மா கற்பனையில எல்லாம் இதை யோசிக்க கூடாது. ரசூலுல்லாவுடைய உள்ளம் பிளக்கப்பட்டதுன்னா பிளக்கப்பட்டது, அவ்வளவுதான். சும்மா அந்த கேமரா போட்டு குடலுக்குள்ள உள்ளத்துக்குள்ள என்ன இருக்குது என்று கண்டுபிடித்த மாதிரி எல்லாம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹு தஆலா ஒரு செய்தியை சொல்றான்டா அதை அப்படியே நம்பிட்டு போயிடணும். ரசூலுல்லாவுடைய உள்ளம் பிளக்கப்படுகிறது, உள்ளம் வெளியில எடுக்கப்படுகிறது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளம் வெளியில எடுக்கப்பட்டு அந்த உள்ளத்துல ஒரு துண்டு, ஹவ்வு ஷைத்தான், ஷைத்தான் தீண்டுகிற ஒரு துண்டு அப்படியே கட் பண்ணப்பட்டு ரசூலுல்லாவுக்கு சொல்லப்படுகிறது, இது ஷைத்தான் தீண்டக்கூடிய ஒரு பகுதி அப்படி என்று சொல்லப்பட்டு அந்த உள்ளம் தங்க தட்டில் வைத்து ஜம்சம் தண்ணியால் கழுகப்பட்டு மீண்டும் அந்த நெஞ்சறையில் வைத்து அல்லாஹ்வுடைய தூதருடைய நெஞ்சறை தைக்கப்பட்டது. இந்த ஹதீதை அறிவிக்கக்கூடிய அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய நெஞ்சிலே நாங்கள் பார்த்தோம், அல்லாஹ்வுடைய தூதருடைய நெஞ்சிலே நாங்கள் பார்த்தோம், மிகியத் தைக்கப்பட்ட அடையாளம் அப்படி இருந்ததை நாங்கள் கண்டோம் என்னாங்க. சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய நெஞ்சறையில் தைக்கப்பட்ட அடையாளம் அப்படியே இருந்ததை நாங்கள் கண்டோம் என்னாங்க. இந்த ஹதீதை அறிவிக்கக்கூடிய அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல ரசூலுல்லாஹ்வுடைய சின்ன காலங்களில் இருந்து ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய காலம் வரைக்கும் அல்லாஹு தஆலா பாதுகாத்து பாதுகாத்து அற்புதத்தை கொடுத்து 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 அவரை துப்புரவாக தூய்மையாக இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காத்து வளர்த்து வந்த வரலாறு அல் குர்ஆனும் சுன்னாவும் எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகிற வரலாறு. அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல ஒரு மனுஷன் தூங்குகிற தூக்கத்தையும் அல்லாஹு தஆலா பெரிய ஒரு அட்டாட்சியாகவே அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். நம்ம தூங்குற தூக்கத்தை யாரும் ஒரு அட்டாட்சியாக பார்க்கிற இல்லை, நம்ம யாருமே அதை ஒரு மரணமாக பார்க்கிற இல்லை. நம்ம தூங்குற தூக்கம் என்பது ஒரு மரணம், ஒரு 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 சிறிய மரணம் என்பதை இஸ்லாம் சொல்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்துர் ரூம் 30வது அத்தியாயத்தின் 23வது வசனம், ஒமின் ஆயாத்திஹி மனாமிக்கும் பில்லைலி வன்னஹார், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் இருந்தும் உள்ளதுதான் நீங்கள் இரவுகளிலும் பகல் நேரங்களிலும் தூங்குவது என்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் இருந்தும் உள்ளதுதான். நீங்கள் இந்த உலகத்தில் சம்பாதிக்கின்ற சம்பாத்தியம் என்பது அல்லாஹ்வுடைய அருளை தேடுவது என்பதும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் இருந்தும் உள்ளதுதான். சுப்ஹானல்லாஹ், இரவிலும் பகலிலும் நீங்கள் தூங்குகிற தூக்கம் என்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளது என்று அல் குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் தெளிவாக சொல்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் கஸஸ் 28வது அத்தியாயத்தின் 71, 72வது வசனங்கள். அல்லாஹு தஆலா அந்த வசனத்துல என்ன சொல்றான் பாருங்க, எவ்வளவு ஆச்சரியமாக இறைவன் பேசுகிறான் பாருங்கள். இது அல்லாஹ்வுடைய வார்த்தை, இது வஹி. ஒவ்வொரு மனிதனும் யோசிக்கணும், அல்லாஹ் என்னோடு பேசுகிற வார்த்தைகள், என்னை சிந்திக்குமாறு தூண்டுகிற வார்த்தைகள், யோசிக்குமாறு இறைவன் கட்டளை இடுகின்ற விடயங்கள்,
இந்த உலகத்தில் இப்படியான ஒரு வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தையை தவிர வேற எந்த வார்த்தையும் உயர்வான வார்த்தையாக இருக்க முடியாது. அல்லாஹ் பேசுகிறான், குல் அரஐத்தும் இன் ஜஅலல்லாஹு அலைக்குமுல் லைலா சர்மதன் இலா யௌமில் கியாமா. நபியே, நீங்க பார்க்கலையா? கேளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இரவை சர்மதன் இலா யௌமில் கியாமா, யௌமுல் கியாமா மறுமையுடைய நாள் வருகின்ற வரைக்கும் இந்த இரவை இரவாகவே வைத்திருந்தால், மன் இலாஹுன் கைருல்லாஹ், அல்லாஹுவை தவிர வேறு யாரு கடவுளால் முடியும்? அல்லாஹுவை தவிர வேறு யாரால் முடியும்? யஅதீக்கும் பிதியாஇன், வெளிச்சத்தை கொண்டு வர வேறு யாரால் இந்த உலகத்தில் அல்லாஹுவை தவிர முடியும் என்பதை நீங்கள் கேளுங்கள். குல் அஃபரஐத்தும் இன் ஜஅலல்லாஹு நஹார சர்மதன் இலா யௌமில் கியாமா. நபியே, நீங்கள் கேளுங்கள். நபியே, நீங்கள் கேளுங்கள். இந்த பகலை கியாமத்துடைய நாள் வருகிற வரைக்கும் அல்லாஹு தஆலா நீட்டி வைத்திருந்தால், பகலாகவே அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகிற வரைக்கும் நீட்டி வைத்திருந்தால், மன் இலாஹுன் கைருல்லாஹ், அல்லாஹுவை தவிர வேறு யாரால் முடியும்? வேறு யாரால் முடியும்? யஅதீக்கும் பிலைலின் தஸ்குனூன ஃபீஹி, நீங்கள் நிம்மதி அடைகின்ற, சந்தோஷம் அடைகின்ற, நிம்மதியாக உறங்குகிற அந்த இரவை இந்த உலகத்தில் யாரால் கொண்டு வர முடியும் என்பதை நபியே நீங்கள் கேளுங்கள். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் கேட்கிற வசனங்களை பாருங்களேன் தோழர்களே. அல்லாஹ் எதை பத்தி சிந்திக்க சொல்கிறான் பாருங்களேன் தோழர்களே. அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்று இறைவன் நம்ம ஒவ்வொரு நாளும் புரண்டு புரண்டு தூங்கி எழும்புகிற அந்த தூக்கத்தையும் அல்லாஹு தஆலா நாம் கண்டு கழிக்குகின்ற இரவுகளையும், நாம் திண்டு திரிகின்ற இந்த பகல்களையும், உழைத்து உன்று வாழுகின்ற இந்த பகல்களையும், இறைவனுடைய காலங்களையும் அல்லாஹ் எப்படி என்னையும் உங்களையும் பார்த்து கேட்கிறான். யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன்னௌம் அகுல் மௌத், தூக்கம் என்பது மௌத்துடைய சகோதரன். நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் தூங்குகிற போது ஒரு முஸ்லிமான ஒரு மனிதனுக்கு நம்ம மௌத்துக்கு தயாராகிற மாதிரியே தயாராக வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்கிறது. நம்ம அதெல்லாம் மறந்துட்டு தான் தூங்குறோம். இன்றைக்கு நம்மட வாழ்க்கையில நம்ம தூங்குற தூக்கம் நமக்கு தெரியும், பெல் வச்சா எழும்பிடுவோம் அப்படின்னு. ஆனா அல்லாஹ் சொல்றான், அந்த தூக்கம் என்பதே மௌத்து என்று சொல்கிறான். நம்ம தூங்குற நேரமே நம்மட உசுறுகள் எல்லாம் அல்லாஹுவின் பக்கம் போகிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். நம்ம தூங்குற போது நம்மட உசுறுகள் எல்லாமே அல்லாஹுவின் பக்கம் போகிறது. அந்த உயிர்களில் எந்த உயிர் அன்றைக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என்று இறைவன் தீர்மானித்தானோ அதெல்லாம் காலையில் எழும்புகிற போது ஜனாசாவாகவே என்ன செய்கிறது? விடிந்து விடுகிறது. எந்த உசுறுகளை இறைவன் திரும்ப அனுப்ப வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ அதனுடைய குறிப்பிட்ட தவணை வருகிற வரைக்கும் அல்லாஹு தஆலா அந்த உயிர்களை மீண்டும் அந்த மனிதர்களோடு கொண்டு சேர்க்கிறான் என்பதை அல் குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் சொல்கிறது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்குற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்துக்கு ஒரு மனுஷன் எப்படி தயாராகுவானோ அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தூங்குகின்ற அந்த செய்திகளை எல்லாம் நாங்க தொகுத்து பார்க்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் அப்படித்தான் தூங்கி இருக்கிறாங்க. ஆனா நம்ம தூங்குற தூக்கம் அப்படி அல்ல, நம்மட மனைவி தூங்குற தூக்கம் அப்படி அல்ல, நம்மட மகன் தூங்குற தூக்கம் அப்படி அல்ல, நம்மட மகள் தூங்குற தூக்கம் அப்படி அல்ல. சில நேரங்களில் நாங்க தூங்குற தூக்கம் எங்களை அறியாமல் நாங்க பார்க்கிற போன், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப், கூகுள் முகத்தில் விழுந்து அது விடிய விடிய வேலை செய்கிற அளவுக்கு தான் இன்றைக்கு நிறைய பேர் இன்றைக்கு இறைவனை மறந்து ஏதோடு இன்றைக்கு வேறு வேறு விடயங்களோடு தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு தூங்குறாங்க. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாருங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இது மௌத்து தான், நம்ம தூங்குற தூக்கம் என்பது மௌத்து தான் என்பதை நிரூபிக்கிற மாதிரியே அல்லாஹ்வுடைய தூதருடைய தூக்கத்துடைய பிரார்த்தனையை பாருங்க. புகாரியில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி 247வது செய்தி புகாரியில பதிவு செய்யப்பட்டது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க தூக்கத்துக்காக வந்துட்டீங்கன்றால் தொழுகைக்கு உது செய்வதை போல உது செய்து கொள்ளுங்கள். நீங்கள் தொழுகைக்கு உது செய்வதை போல நீங்கள் உது செய்து கொள்ளுங்கள். அப்படி வந்துட்டீங்கண்டா உங்களோட கீழ் ஆடையால நீங்க தூங்குற இடத்தை தட்டி விடுவீங்கள்.
எந்த இடத்துல விஷ ஜந்துக்கள் இருக்கும் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். நம்ம பெட்ஷீட்டில் தூங்க போறோம்னா தட்டி போட்டு என்ன செய்யணும், தூங்கணும். அப்படி வந்துட்டு அந்த இடத்துல உது செஞ்சிட்டு அதை உதறி விட்டு நீங்க தூங்குற நேரம் நீங்க சொல்லுங்கள், பிஸ்மிக ரப்பி, யா அல்லாஹ் உன்னுடைய பேரை கொண்டு நான் உறங்குகிறேன். பிஸ்மிக ரப்பி, உன்னுடைய பேரை கொண்டு நான் என்ன செய்கிறேன், உறங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அதனால தான் நம்ம தூங்குற நேரமும் அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வாஹியா, இதை நம்ம இந்த அர்த்தத்தை உணர்வு பூர்வமாக தமிழ்ல சொல்லிட்டு தூங்கினோம் என்றால் தௌபா செய்யாம தூங்க மாட்டோம், குர்ஆன் ஓதாம தூங்க மாட்டோம், அன்றைக்கு செய்த பாவத்துக்கு பரிகாரம் தேடாமல் தூங்க மாட்டோம். எந்தெந்த உறவுகளோடு உறவுகளை முறித்தோமோ அந்த உறவுகளோடு மீண்டும் உறவாடி விட்டுத்தான் தூங்குவோம். என்ன என்ன பாவங்களை செய்தோமோ அத்துணை பாவங்களுக்கும் இறைவனிடத்தில் தௌபா செய்துவிட்டுத்தான் தூங்குவோம். நாம் விடுகிற போது நிச்சயம் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டால் இரவுல மனைவி பிள்ளைகளை எல்லாம் அழைத்து அன்றைக்கு நம்ம எழும்புவது நிச்சயம் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டால், புரிந்து கொண்டால், என்ன என்ன யார் யாருக்கு கொடுக்க வேண்டும், எது எது பொதுப்பணிகளுக்கு போய் சேர வேண்டும் என்ற வசியத்துக்களை சொல்லிவிட்டுத்தான் நாம் என்ன செய்வோம், உறங்குவோம். ஆனா நமக்கிட்ட அப்படி ஒரு ஃபீலிங் இல்லை. பிஸ்மிக ரப்பி வலஅத்து ஜம்பி, யா அல்லாஹ் உன்னுடைய பேரை கொண்டு நான் தூங்குகிறேன். வலஅத்து ஜம்பி, என்னுடைய முதுகை அப்படியே உன்னுடைய பேரை கொண்டு நான் வைக்கிறேன். என்ற முதுகை உன்னுடைய பேரை கொண்டு நான் அப்படியே வைக்கிறேன். வபிக அர்ஃபஉஹு, நீ நாடினால் நான் எழும்புவேன், நீ நாடினால் நான் எழும்புவேன். இன்அம்சக்த நஃப்ஸி ஃபர்ஹம்ஹா, யா அல்லாஹ் தூக்கத்திலேயே என்ற உயிரை நீ அப்படியே தடுத்து கொண்டால், எடுக்கிற உசுரை அப்படியே நீ தடுத்து கொண்டால், ஃபர்ஹம்ஹா என்ற உசுருக்கு நீ ரஹமத்து செய்யா அல்லாஹ், என்ற உசுருக்கு நீ கருணை காட்டியா அல்லாஹ், என்ற உசுருக்கு நீ பாவ மன்னிப்பு கொடுத்துடியா அல்லாஹ், அருள் செய்யா அல்லாஹ். வ இன் அர்சல்தஹா, யா அல்லாஹ் அந்த உயிரை நீ மீண்டும் எனக்கு அனுப்பி வைத்தால், என்னுடைய உடலோடு அந்த உசுரை நீ அனுப்பி வைத்தால், யா அல்லாஹ் என்ற உசுரை இந்த உலகத்தில் உன்னுடைய நல்ல அடியார்கள் யாரையெல்லாம் எப்படி நீ பாதுகாத்தாயோ அவர்களோடு என்னுடைய உயிரையும் நீ சேர்த்து பாதுகாத்து விடியா அல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டுத்தான் தூங்குவார்கள். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஒரு மனுஷன் தூக்கத்துக்கு போற போது அவன் உள்ளத்தாலும் உடலாலும் சிந்தனையாலும் அவன் உணர வேண்டும், நான் இப்போது மௌத்தாகிறேன் என்பதை உணர வேண்டும். இதை சொல்லி சொல்லி பழக்கப்பட்ட சஹாபாக்கள் தான் இந்த உலகத்தில் மௌத்தாகிற தருணத்தில் சந்தோஷமாக மௌத்தாகி போனாங்க, நிம்மதியாக மௌத்தாகி போனாங்க. இந்த உலகத்தில் சஹாபாக்கள் சந்தோஷமாக நிம்மதியாக மரணிப்பதற்கு இது அவங்க உண்மை என்பதை உணர்ந்து இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க. அது யதார்த்தமான வாழ்க்கை என்பதை புரிந்து கொண்டார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, சுப்ஹானல்லாஹ், இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் தூங்குற நேரம் அது மௌத்துத்தான். அல்லாஹ் கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு தான் நம்ம தூங்குறோம் என்ற அந்த நிம்மதியான ஒரு தூக்கத்துக்கு இந்த ஒரு பிரார்த்தனையை தவிர வேற எந்த பிரார்த்தனையும் என்ன செய்யாது, ஒரு மனுஷனால கண்டுபிடிக்க முடியாது. அது இறைவன் தந்த பிரார்த்தனை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 6320வது செய்தி புகாரியில, 2247வது செய்தி புகாரியில, இந்த ரெண்டு செய்திகளையும் பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி, யா அல்லாஹ் உன் பக்கம் என்னுடைய உள்ளத்தை சரணமடைந்த நிலைமையில், கட்டுப்பட்ட நிலைமையில் நான் தூங்குகிறேன். யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை, என்னுடைய முதுகை உன் பக்கம் அப்படியே நான் வளர்த்தாட்டுகிறேன். என்னுடைய எல்லா காரியங்களையும் உன் பக்கம் நான் ஒப்படைக்கிறேன். அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி வ ஃபவ்வல்து அம்ரி இலைக்க. என்ன வார்த்தைகள் தோழர்களே! அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக், என்னுடைய முகத்தை உன் பக்கம் திருப்பியவனாக, என்னுடைய காரியத்தை உன் பக்கம் ஒப்படைத்தவனாக, வ அல்ஜஅது லஹ்ரி இலைக், என்னுடைய முதுகை உன் பக்கம் சாய்த்தவனாக, ரஹ்பத்தன் வ ரஹ்பத்தன், ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் அஞ்சுதலையும் உன்னிடத்தில் எதிர்பார்த்தவனாக, லா மல்ஜா வலா மன்ஜா மின்க இல்லா இலைக், ஓடவும் ஒளியவும் உன்னை விடவும் வேறு யார் யா அல்லாஹ் எனக்கு இருக்கிறார், யார் யா அல்லாஹ் எனக்கு இருக்கிறார். ஆமன்து பி கிதாபிக்கல்லதி அன்ஸல்த் வ பி நபியிக்கல்லதி அர்ஸல்த், நீ அனுப்பிய வேதத்தையும் நீ இறக்கி வைத்த
அந்த தூதரையும் நம்பிய நிலைமையில் நான் தூங்குகிறேன் யா அல்லாஹ். இப்படி ஒரு மனிதன் சொல்லிவிட்டு அன்று இரவே அவன் மௌத்தாகினால் இயற்கையான மார்க்கத்தில் அவன் மௌத்தாகிறான் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம எவ்வளவோ காலம் கழிச்சிட்டோம். மரணம் உண்மையானது என்பதை நம்மட வாப்பா, நம்மட உம்மா, நம்மட உறவுகள், நம்மட மனைவி, நம்மட பிள்ளைகள், நாம் பெற்ற பிள்ளைகள் எல்லாரும் இழந்து போனதை கண்ணால பார்த்து அடக்கி விட்டுத்தான் இருக்கிறோம். ஒரு மனுஷண்ட வீட்டில் ஒரு வாப்பா, ஒரு மகள், ஒரு உம்மா, ஒரு மனைவி மரணித்திருக்கிறார் என்றால் என்ன அடையாளம்? நம்மட வீட்டுக்குள்ள மலக்குல் மௌத் வந்திருக்கிறார் என்பது அடையாளம். அதே மலக்குல் மௌத் நாளைக்கு என்னையும் கூட்டி போவ வருவார் என்பது அடையாளம். பக்கத்தில் ஒருவர் மரணித்திருக்கிறார் என்றால் என்ன அடையாளம்? மலக்குல் மௌத் பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்கிறார் என்பது அடையாளம். பக்கத்து வீட்டுக்கு வந்த அந்த மலக்குல் மௌத் நாளை என்னையும் கூட்டி போக வருவார் என்பது அடையாளம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நாளும் நாம் தூங்குகிற தூக்கத்தில் இந்த மரணத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறான். காரணம், நம்ம தூங்குற போது நம்மட உசுர் எல்லாமே அல்லாஹ்விடத்தில் போகிறது. நம்ம தூங்குற போது நம்மட உயிர்கள் எல்லாமே அல்லாஹ்விடத்தில் போகிறது என்பதை அல் குர்ஆனும் சுன்னாவும் எனக்கும் உங்களுக்கும் சொல்கிறது. இதனால தான் இந்த உலகத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் மரணத்துக்கு முன்னரே தனக்கு தேவையான அத்துணை வேலை வெட்டிகளையும் செய்து தயாராகித்தான் இருந்தாங்க. சில சஹாபாக்கள் கபன் துணிகளை வாங்கி வைத்து விட்டுத்தான் இந்த உலகத்தில் மரணித்தாங்க. சில சஹாபாக்கள் வசியத்துக்களை சொல்லிவிட்டுத்தான் இந்த உலகத்தில் மௌத்தாகி போனாங்க. காரணம், அவங்களுக்கு அது யதார்த்தமாக அவங்க கண்டுகொண்டாங்க, உண்மையாக புரிந்து கொண்டாங்க. இந்த உலகத்தில் வாழ்ந்த சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வித்தியாசமான ஒரு நபித்தோழர். இவருடைய சிறப்பு என்ன தெரியுமா? இவர் அல்லாஹ் கிட்ட என்ன துஆவை கேட்டாலும் அந்த துஆ எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சிறப்பான ஒரு நபித்தோழர். சஹாபாக்கள் கேட்டாங்க, ஏன் நீங்க கேட்கிற துஆவெல்லாமே அங்கீகரிக்கப்படுகிறது, இந்த சிறப்பு எப்படி உங்களுக்கு கிடைத்தது அப்படின்னு கேட்டாங்க. அப்ப சொன்னாங்க, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் உஹது யுத்தம், பத்ர் யுத்தம், அப்படிப்பட்ட யுத்த காலத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் நின்று கொண்டு போராடுகிற போது எதிரிகள் அந்த பக்கம் இருந்து எங்களை தாக்குகிற நேரம் நான் ஈட்டியை எடுத்து அம்பை எடுத்து குறிபார்த்து எதிரிகளின் பக்கம் வீசுவதற்கு தயாராக வைத்துக் கொண்டிருந்த நேரம், அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் நான் ஒரு பிரார்த்தனை செய்தேன். யா அல்லாஹ், எதிரிகளுடைய கால்களை நடுங்க வைப்பாயாக, அவர்களுடைய உள்ளத்துக்குள் பிசகுதலை ஏற்படுத்துவாயாக என்று நான் பிரார்த்தனை செய்தேன். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், யா அல்லாஹ், சஅதுடைய பிரார்த்தனையை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் எனக்காக வேண்டி துஆ கேட்டார்கள். அன்று ரசூலுல்லாஹ் கேட்ட பிரார்த்தனை அப்போது மாத்திரமல்ல, நான் எப்போது பிரார்த்தனை செய்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வான் என்று சொல்லுகிற பிரார்த்தனையாகத்தான் நான் அந்த பிரார்த்தனையை பார்க்கிறேன். அதனால தான் அல்லாஹு தஆலா நான் கேட்கிற பிரார்த்தனைகளை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்கிறான் என்னாங்க. இந்த சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌத்தாகிற தருணம் தோழர்களே, மௌத்தாக போறாரு, கடைசி சந்தர்ப்பம். அப்ப அவருக்கு பக்கத்தில் இருந்த உறவுகளை எல்லாம் பார்த்து ஒரு துணி துண்டை தூக்கி கொடுத்து சொல்றாரு, கஃபினு, இந்த துணியால் என்ன செய்யுங்க, என்ன நீங்க கஃன் செய்யுங்க அப்படின்னாங்க. இந்த துணியால நீங்க என்ன நீங்க கஃன் செய்யுங்க அப்படின்னாங்க. அப்ப கேட்கிறாங்க, அது ஒரு பழைய துணி, அது ஒரு யுத்தத்தில் போடுற ஒரு உடுப்பு, இதால ஏன் உங்களை கஃன் செய்யணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப சொன்னாரு, ஏன் தெரியுமா, இதால நான் என்ன கஃன் செய்ய சொல்கிறேன் ஏன் தெரியுமா, இந்த உடுப்பை நான் உடுத்து கொண்டிருந்த போதுதான் எதிரிகளை யுத்த களத்தில் நான் சந்தித்த நேரம் இந்த உடுப்பு என்னுடைய உடம்பில் இருந்தது. இந்த உடுப்பை நான் உடுத்து கொண்டிருந்த போதுதான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்திலே இருந்து ஈட்டியையும் அம்பையும் எடுத்து எறிகிற போது, இர்மி ஃபிதாக அபி வ உம்மி, சஅத் இப்னு அபி வக்காஸே, ஈட்டியை எறியுங்கள், என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது, இந்த ஆடையைத்தான் நான் உடுத்து கொண்டிருந்தேன். எதிரிகளை சந்திக்கிற போதும் இந்த ஆடையைத்தான் நான் உடுத்து கொண்டிருந்தேன். அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்தில் இருக்கிற போதும் இந்த ஆடையைத்தான் உடுத்து கொண்டிருந்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று சொல்லுகிற போதும்
நான் இந்த ஆடையைத்தான் நான் உடுத்துக் கொண்டிருந்தேன். என்னுடைய மௌத்துக்கு பிறகு அல்லாஹுவை சந்திப்பதற்கு இந்த ஆடை மிக சிறந்த ஆடையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நான் மௌத்தாகினால் இதே ஆடையினால் என்னை நீங்கள் கஃன் செய்து என்னை நீங்கள் அடக்கம் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டுத்தான் இந்த உலகத்தில் மௌத்தாகி போனார்கள் என்பதை நெசுகிறோம், நாங்கள் வரலாறுகளிலே பார்க்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவங்க ஒவ்வொரு நாளும் இந்த தூக்கத்தை யதார்த்தமாக புரிந்து கொண்டார்கள். இறைத்தூதருடைய வார்த்தைகளை உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொண்டார்கள். இந்த உலக வாழ்வை மறுமையோடு ஒப்பிட்டு பார்த்தார்கள். இறைத்தூதர் சொல்லுகிற செய்திகளை எல்லாம் உண்மையாக நம்பினார்கள். அல்லாஹ்வுடைய வகி அவர்களுடைய வாழ்க்கைகளிலே அவர்களுடைய வாழ்க்கைகளிலே ஒரு ஒரு வாழ்வாக அது இருந்தது. அதனால இந்த உலகத்தில் அவர்களுடைய வாழ்க்கைகள் சிறப்பான வாழ்க்கையாக அமைந்து போனது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் தூங்குகிற தூக்கம் என்பது மௌத்து தான். அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். அதற்கு இந்த உலகத்தில் சிறிய மௌத்து என்று சொல்லலாம். அந்த மௌத்து கொஞ்ச நாளையில் பெரிய மௌத்தாக கூட என்ன செய்யலாம், மாறிவிடலாம். ரெண்டுக்கும் கொஞ்ச நேரம் தான் வித்தியாசம். பெரிய மௌத்து என்பது நம்ம மௌத்தாகிட்டோம் என்றால் தூங்குற மாதிரி தான் இருப்போம். நம்மளை குளிப்பாட்டுவாங்க, எழுப்பினா எழும்ப மாட்டோம். நம்மளை கஃன் செய்வாங்க, நம்ம உடுக்க மாட்டோம். நம்மளை தூக்குவாங்க, நம்ம எழும்ப மாட்டோம். நம்மளை கொண்டு வருவார்கள், நம்ம நடந்து வர மாட்டோம். நம்மளை கொண்டு போய் கபூர்ல வச்ச உடனே மீண்டும் உசுர் நமக்கு வந்துடும். மீண்டும் எடுக்கப்பட்ட உயிர் மீண்டும் கபருக்குள் வந்துடும். அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நீங்க கபருக்குள் வைக்கப்பட்டு நீங்க நடந்து போகிற போது கரானியாலிஹிம், நீங்க நடந்து போகிற உங்களோட பாதணி ஓசைகளை ஜனாசாக்கள் கேட்கிறது என்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொஞ்சம் நேரம் நின்று இருக்கும். அது நிரந்தரமான மௌத், இந்த உலகத்துக்கான மௌத். அந்த மௌத்து கூட நிரந்தரம் அல்ல. கபருக்குள்ள வைக்கிற வரைக்கும் தான் அந்த மௌத்து நிரந்தரம் தோழர்களே. கபருக்குள்ள வெச்சத்துக்கு பிறகு எடுக்கப்பட்ட உசுறு வந்துடும். இது நிரந்தரமான மௌத், உலகத்துக்கான மௌத். ஆனால் நம்ம அன்றாடம் தூங்குகிற தூக்கமும் ஒரு மௌத்து தான். யாரு பழிச்சு காட்டினாலும் விளங்காது, யாரு முன்னால வந்தாலும் விளங்காது, யாரும் நம்மளுக்கு பக்கத்தில் இருந்து தூங்குற நேரம் பேசினாலும் விளங்காது. உசுப்பினா விளங்கும், உசுறு வந்துடும், அவ்வளவுதான். ரெண்டுமே கிட்டத்தட்ட தூக்கமும் மௌத்தும் நாளிலையும் நேரத்திலையும் கொஞ்சம் வித்தியாசம். இது சிறிய மௌத்து, சிறிய தூக்கம். அது பெரிய மௌத்து, அது பெரிய தூக்கம். அது மௌத்தாகினா கொண்டு போய் கபூர்ல வாழ வேண்டி வரும். இது நம்ம எழும்பினா உலகத்துல வாழ வேண்டி வரும். ஒன்றை மட்டும் புரிஞ்சு கொள்ளணும், மலக்குள் மௌத்துக்கு நல்லவர், கெட்டவர், சிறியவர், பெரியவர், ஆம்பளை பிள்ளை, பொம்பளை பிள்ளை, நோய்வாய்ப்பட்டவர், வயசாளி, இதெல்லாம் மலக்குள் மௌத்துக்கு தெரியாது. மலக்குள் மௌத்துக்கு அந்த சிந்தனைகள் எல்லாம் இறைவன் கொடுக்க இல்லை. அல்லாஹு தஆலா என்ன கட்டளை இடுறானோ அந்த கட்டளையை மட்டும்தான் இந்த உலகத்தில் மலக்குமார்கள் செயல்படுத்துவாங்க. நமக்கு தான் ஐயோ பாவமே, சின்ன பிள்ளையப்பா, ஐயோ பாவமே, இவ்வளவு காலம் நோயோடு இருந்தாரு, அட இப்பதான ஊடு கட்டி குடி போனாரு, இப்படியே நம்ம தான் கவலையும் நம்ம தான் சந்தோஷமும் படுவோமே தவிர மலக்குள் மௌத்துக்கு அது எதுவும் கிடையாது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மரணத்தை அறிந்து கொள்வதற்கு முதல் நாம் அன்றாடம் தூங்குகிற தூக்கமே நமக்கு ஒரு டெம்பரரியான ஒரு மரணம்தான் என்பதை ஒரு மனிதன் உணர்ந்து கொள்வானாக இருந்தால் இந்த உலகத்தில் அது ஒன்றே போதும். அவன் நல்லவனாக, சாலிஹானவனாக, அவன் திருந்தி இந்த உலகத்தில் மாறி மரணிப்பதற்கு அது ஒன்றே போதும் என்பதை அறிந்து தெரிந்து இந்த உலகத்தில் வாழ்வதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் நம்மளை எல்லாம் இன்னும் ஒரு மறுமைக்காக, அந்த மறுமையில் ஒரு சிறந்த சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக, அந்த சுவர்க்கத்தில் இன்பமாக வாழ்வதற்காக, அந்த சுவர்க்கத்தில் துன்பம் இல்லாத ஒரு வாழ்வை வாழ்வதற்காக, நிரந்தரமான இன்பத்துக்காக தயாராகுவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்ட காலங்கள் தந்து இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழ வைத்து கொண்டிருக்கிறான். இந்த உலக வாழ்க்கையில் நாம் சில நேரங்களில் நோய்வாய் வந்துவிட்டால் அந்த நோய்வாய் வந்த போது தூக்கத்திலேயே பல நாட்கள் கழித்து விடுவதையும் நாம் பார்க்கிறோம். ஒரு தடவை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிம்பர்ல ஏறினாங்க. மிம்பர்ல அப்படியே ஏறுறாங்க. மிம்பர்ல ஏறி சஹாபாக்களை பார்த்து பக்கா அழ ஆரம்பிக்கிறாங்க.
மிம்பர்ல ஏறார் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மிம்பர்ல ஏறி சஹாபாக்களை பார்த்து அப்படியே அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சஹாபாக்கெல்லாம் இருக்கிறாங்க. அப்ப அபூபக்கர் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு அபூபக்கர் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, இதே போன்றுதான் ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே ஏறினார்கள். மிம்பரிலே ஏறி அல்லாஹ்வுடைய தூதர் அழுதார்கள். அழுதுவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் அல் அஃப்வ வல் ஆஃபியா, மன்னிப்பையும் ஆஃபியத்தையும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்றார்கள். மன்னிப்பையும் ஆஃபியத்தையும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஆஃபியத் என்பது நோயில்லாத வாழ்க்கை என்பதை மட்டும் நம்ம புரிஞ்சு கொள்ள கூடாது. ஆஃபியத் என்பது உலகத்தில் மாத்திரமல்ல, கபருக்குள்ள இருக்கிற போதும் ஆஃபியத் இருக்கணும், மறுமையிலும் நமக்கு ஆஃபியத் இருக்கணும், உலகத்திலும் நமக்கு ஆஃபியத் இருக்கணும். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். உலகத்திலேயும் நல்லது இருக்கணும், மறுமையிலும் நமக்கு என்ன செய்யணும், நல்லது கிடைக்கணும். அபூபக்கர் அவர்கள் மிம்பர்ல இருந்து அல்லாஹ் கிட்ட நீங்க கேளுங்க, அல் அஃப்வ வல் ஆஃபியா, ஆஃபியாவையும் கேளுங்கள், மன்னிப்பையும் நீங்க கேளுங்க. அதனால தான் நம்ம ஒரு ஜனாசாவை கொண்டு மையவாடிக்கு போற போது அஸ்ஸலாமு அலைக்கும் யா தாரல் கௌமி முஃமினீன் அப்படி என்று சொல்லுகிற துஆவை சொல்லி அல்லாஹ்விடத்தில் நாங்க உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் ஆஃபியத்தை கேட்கிறோம். மௌத்தாயின உறவுகளுக்கு என்ன ஆஃபியத் இருக்குது? மௌத்தாகி கபூர்ல வாழ்ற உறவுகளுக்கு என்ன ஆஃபியத் இருக்குது? அந்த கபூர்ல நிம்மதியாக சந்தோஷமாக வேதனை இல்லாமல் துன்பங்கள் இல்லாமல் அந்த கபூர்ல வாழ்ற வாழ்க்கை என்பதும் ஆஃபியத்து தான். இந்த உலகத்தில் நிம்மதியாக நோய்கள் இல்லாமல் சந்தோஷமாக வாழுகின்ற வாழ்க்கையும் ஆஃபியத்து தான் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வல்லவன் ரஹ்மான் இந்த உலகத்தில் நமக்கு தந்திருக்கின்ற இந்த வாழ்க்கையில தந்திருக்கின்ற இந்த ஆஃபியத்தில் எல்லா காலத்தையும் தூக்கத்திலேயே கழித்துவிட்டு மறுமையில் இபாதத்துக்கள் அற்ற மனிதர்களாக இல்லாம தூங்குற போது தூங்குறோம், அதையும் வணக்கமாக வைத்துக்கொள்ளும். உமர் அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, நான் என்னுடைய தூக்கத்தை அல்லாஹ்விடத்தில் நன்மையை எதிர்பார்த்து நான் தூங்குகிறேன் என்று தூங்குவாங்களாம். நான் என்னுடைய தூக்கத்தை அல்லாஹ்விடத்தில் நன்மையை எதிர்பார்த்து தூங்குகிறேன் என்பார்களாம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படியான ஒரு தூக்கமாக இந்த உலகத்தில் தூங்குகிற போது அல்லாஹ்வை அறிந்து கொள்ள முடியும், மரணத்தை புரிந்து கொள்ள முடியும், நமக்கான வாழ்வு இந்த உலகத்தில் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்ள முடியும். இந்த உலகத்தில் நிறைய தாயும் தந்தையும் பிள்ளைகளை எல்லாம் திருத்தோணும் என்று ஆசைப்படுறாங்க, நம்ம மாறணும் என்று ஆசைப்படுறாங்க. இந்த தூக்கம் மட்டுமே போதும் ஒரு மனிதன் சரியாக சிந்தித்தால் மாறுவதற்கு. ஏன் நம்ம பிள்ளைகளை கூப்பிட்டு தூங்குற நேரத்தில் நம்ம தூங்கல வாப்பா மௌத்தாக போகிறோம், இப்போ ஃபோன் பாவங்கள் நம்ம செய்த குற்றங்கள் தவறுகள் எல்லாத்துக்கும் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து விட்டு தூங்குங்க. நம்ம தூங்கினால் அல்லாஹ் நாடினால் எழும்புவோம், அல்லாஹ் நாடினால் மரணித்து விடுவோம் என்ற அந்த மரண சிந்தனையை ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள்கிட்ட கொடுத்து 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 வளப்பமாக இருந்தால் இன்றைக்கு ஒரு பிள்ளை ஃபோனோட தூங்குறான், அடுத்த பிள்ளை இன்னொரு ஃபோனோட தூங்குது, வாப்பா ஒரு ஃபோனோட தூங்குறாரு, உம்மா ஒரு ஃபோனோட தூங்குறாங்க, உது கிடையாது, பிரார்த்தனைகள் கிடையாது, ஔராதுக்கள் கிடையாது, அதை பற்றி ஒரு பயம் கிடையாது ஒரு நிலைமையில் நானும் நீங்களும் வாழுகிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்ல வாழ்வை வாழ்ந்து இந்த உலகத்தின் யதார்த்தத்தை புரிந்து நம்ம ஒவ்வொரு நாளும் மரணித்து எழும்புகிறோம் என்பதை அறிந்து தெரிந்து அல்லாஹுக்காக நல்லவர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக. வாஹர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.